மில்கி மிஸ்ட் கௌகி. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு எந்த சூழ்நிலை நான் வந்திருக்கேன் என்பது உங்களுக்கும் தெரியும். நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்து விட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்து விட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்து விட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்து விட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சது இல்லை. காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நிபுணம் பார்த்து என்ன முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அந்த மகிழ்ச்சியோடு தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை முடித்துவிட்டு ராஜ்யசபாவுக்கு வேட்பாளராக நாம் 2 பேர் அறிவித்திருக்கிறோம். கூட்டணி கட்சிக்கு 2 பேருக்கு கொடுத்திருக்கிறோம், 2 இடங்களை கொடுத்திருக்கிறோம். அந்த 4 பேரும் சரியாக 12 மணி அளவில் சென்னையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இன்றுதான் கடைசி நாள். நான் வந்தே தீர வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நாம் வழக்கமாக செல்வது உண்டு. அவை இதை முடிச்சுட்டு உடனடியாக நான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால்தான் வேகமாக வந்து வேகமாக திருமணத்தை முடித்து வைத்துவிட்டு நான் செல்லவிருக்கிறேன். ஆகவே நான் இந்த நேரத்தை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த திருமணம் நீங்கள் கூட நம்முடைய தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார், இது காதல் திருமணம் என்பது என்று நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த திருமணத்தை நடத்துவதற்கு பெண்ணினுடைய தாயார் சுகி என்கிற எழிலரசி ஒத்துக்கொள்ளவே இல்லையா கடைசி வரைக்கும். அதுவும் நான் கேள்விப்பட்டேன். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ரொம்ப பிடிவாதக்காராக இருக்கக்கூடியவர் சுகி அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அவங்க வீட்டில் ரொம்ப பிடிவாத யாருன்னு கேட்டிங்கன்னா சுகியை தான் சொல்ல முடியும். ஏற்கனவே அவருடைய தம்பி சின்ன உதயா என்று சொல்லக்கூடிய உதயன், அவருக்கும் காதல் திருமணம் தான், அதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. ஆனால் இதுக்கும் ஒத்துக்கொள்ளலை. கடைசியாக ஒத்துக்கொள்ளலன்னு சொன்னாலும் நாங்கள் எல்லாம் சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். செந்தாமரை எப்படி பெண்ணாக இருக்கிறாரோ அதே போல சுகி என்கிற இளவரசி எனக்கு ஒரு பெண்ணாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கக்கூடிய அன்பில் அவர்களுடைய கழகப்பணி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் கலைஞரிடத்தில் எந்த அளவிற்கு நட்பு கொண்டிருந்தார், தலைவர் கலைஞருக்கு எந்த அளவிற்கு துணையாக இருந்தார். இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில கழகத்தை உருவாக்குவதற்கு, கழகம் இன்றைக்கு கம்பீரமாக ஓங்கி நிற்பதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்த அன்பில் அவர்கள் கடைசி வரையில கழகத்திற்கு, தலைவர் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்தவர். அதை தொடர்ந்து அவருடைய திருமகன், என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அன்பில் பொய்யாமொழி அவர்கள், அவர் எனக்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆக ஒரு உற்ற நண்பனாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சிக்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் நம்முடைய அன்பில் பொய்யாமொழி அவர்கள். ஆகவே அப்படி தொடர்ந்தது அந்த உறவு. அதற்கு பின்னால் இங்கே வரவேற்பு ஆற்றிய தம்பி உதயநிதி குறிப்பிட்டதை போல இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தில், குறிப்பாக உதயநிதி இடத்தில் எந்த அளவுக்கு நட்போடு பழகி அவர் இன்றைக்கு வளர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று, அமைச்சராகவும் பொறுப்பேற்று, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த மணவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேரத்தில் உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே பொய்யாமொழி இருந்து இந்த விழாவை நடத்துகிற போது இந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவாரோ அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சியை நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாத்திரம் எடுத்துச் சொல்லி, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராய் வாழுங்கள் 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 வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.